തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേ. அத்தான் வந்துட்டீங்களா? என்னாச்சுதா? தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னீங்க, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆமா மீனா, தோட்டத்துக்கு புதுசா டிராக்டர் வாங்குறோம்ல, அதுக்கு பேப்பர் ஒர்க் நிறைய இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்டாங்களா? நீங்க வருவியன்னு இவ்வளோ நேரம் கீழே தான் இருந்தேன். வர லேட் ஆச்சு. சரி, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க வாங்க தான், நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். ஒரு நிமிஷம் இரு. தோட்டத்துல இந்த பூவை பார்த்தேன், எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதான் பறிச்சுட்டு வந்தேன். இந்தா வச்சுக்கோ. ரோஜா பூவா? உனக்கு ரோஜா பூ பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும் தான். அப்புறம் தான், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் உங்க ரோஜா தோட்டத்தால தான் நடந்து போவேன். அப்ப போற வழியில நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு திருட்டுத்தனமா உங்க தோட்டத்துல போய் அந்த பூவை பறிச்சுட்டு போவோம். அந்த ரெட்டை ஜடை, அதுல இந்த பூவு, அது ஒரு காலம் தான். அந்த ரெட்டை ஜடையை பின்னிட்டு உங்க தோட்டத்துல திருட்டுத்தனமா பறிச்ச அந்த ரோஜா பூவை தலையில வச்சுக்கிட்டு நடந்தே ஸ்கூலுக்கு போவோம். ஆனா இனிலாம் நீ திருட்டுத்தனமா பறிக்க தேவையில்ல. நீதான் அந்த தோட்டத்துக்கே சொந்தக்காரி ஆயிட்டியே. நானா? விளையாடாதீங்க தான். நான் எப்படி அந்த தோட்டத்துக்கு தான் சொந்தக்காரி ஆக முடியும் சொல்லுங்க? அதுவா? சரி, அந்த தோட்டம் யாருக்கு சொந்தம்? அந்த தோட்டம் உங்களோட தோட்டம். அப்போ அந்த தோட்டத்துக்கு நீங்க தான் சொந்தக்காரரு. இதுல என்ன சந்தேகம்? அது சரி, இப்போ அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் நானு, கரெக்டா? கரெக்ட். நான் யாருக்கு சொந்தம்? என்னக்கா என்னென்னவோ சொல்றிய? நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். தோட்டத்துக்கு சொந்தக்காரன் யாரு? தோட்டத்துக்கு சொந்தக்காரரு நீங்க. அப்ப நான் யாருக்கு சொந்தம்? இன்னுமா புரியல? நானே உனக்கு சொந்தமாயிட்டேன். அப்போ என் தோட்டம் மட்டும் யாருக்கு சொந்தம்? மின்மினி பூச்சிய போல நீ மின்னிட்டு போறியடி, அந்த காணாங்குருவிய போல நீ காணாம போனியடி. வேப்பமரத்து நிழலா நீ வேறுண்ட வேணுமடி, உன் நிழலின் அருமை தெரிஞ்சே நான் தலை சாய்க்க வேணுமடி. பதறா போய் சருகாச்சிய மனசு, நீ ஓடி வந்து நீரா நின்னு உசுருக்கு ஹோய், இந்தா புடி. மீனா, என்னாச்சு? சரி, ரொம்ப பசிக்குது. என்ன இருக்கு சாப்பிட? உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே இருக்குதா? எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். அது சாப்பிட ரெடியா இருக்கா? ஹேய் மீனா, ஒன்னதான் சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி இருக்குதா? இட்லி இருக்கா? எனக்கு தோசை வேணுமே. தோசையா? சிறிய தோசை கேட்டாலே அதுல ஏதாவது வில்லங்க இருக்குமே. என்ன, தோசை கிடைக்குமா? வாங்கயா, ஊத்தி தரேன். நீ போய் தோசை ரெடி பண்ண, நான் வரேன். சரியா. ஹோய் ஐயா, அந்த பூவை தலையில வச்சுட்டு போ. நான் போய் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கிறேன். சரி சரி. எம்மாடி மீனா, சாப்பிட வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? எல்லாரும் சாப்பிட்டு போய் படுத்துட்டாவ. ஆமா, கதிர் எங்க? அத அவர் வரேன்னு சொன்னவ. நான் அவளுக்கு தோசை ஊத்துறேன். என்னது, தோசையா? ஆமாட்ட, அவைய தோசை தான் கேட்டாவ. இது என்னடா இது? அவன் இட்லியே தான் விரும்பி சாப்பிடுவான். தோசை சாப்பிட்டாலே பேசுவான். இப்ப என்ன தோசை தான் கேக்குறா? அதான் தெரியல. அவரு தோசை தான் கேட்டாவ. சரி சரி, என்னவோ. நீ சுட்டு கொடு, நான் கிளம்ப. பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். நீ அவன் சாப்பிட்ட தட்டை மட்டும் கழுவி வச்சிரு. இவையெல்லாம் போறாவளா? எல்லாரும் சாப்பிட்டே தூங்க போயிட்டாவ. அத்தையும் போறேன்னு சொல்லுதாவ.
ஐயா வேற தோசை கேட்டிருக்காவ. எதுவும் சரி கிடையாது. அவைய ஏதோ ஒரு பிளானோட தான் என்கிட்ட தோசை கேட்டிருக்காவ. அன்னைக்கு எல்லாரும் கோவிலுக்கு போனப்பவும் இப்படிதான் கேட்டாவ. கதிரையா பயங்கரமானவர் தான். நல்ல பிளான் பண்ணி தோசை கேக்குறாவ. அவைய சாப்பிட்டு போற வரைக்கும் அத்தையை இந்த இடத்த விட்டு போக விடக்கூடாது. நீங்க சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. கிச்சன் எல்லாம் தொடச்சி பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். கதிரு நீயும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சிருமா. அத்தை நான் கழுவி வைக்கிறேன். ஆனா நீங்களும் என் கூட கொஞ்ச நேரம் கிச்சன்ல இருங்களேன். எனக்கு பயமா இருக்கு. என்னது பயமா இருக்கா? இல்லத்தே, எல்லாரும் சாப்பிட்டு படுக்க போயிட்டாவ. நான் ஒத்தையில இங்க நின்று தோசை ஊத்த கொஞ்சம் பயமா இருக்குதே. ஏமா இது நம்ம வீடுமா, இங்க பயப்பட என்ன இருக்கு சொல்லு. வீட்டுல இத்தனை ஆட்கள் இருக்காவ. ஒரு குறை கூட்டாலே எல்லாரும் ஓடி வந்துருவாவ. இங்க நின்று சமைக்க இப்படி பயப்படுதா? என்ன பொண்ணுமா நீ? அத்தை ப்ளீஸ், பயமா இருக்கு. நான் தோசை ஊத்தி முடிக்கிற வரைக்கும் இங்க இருந்தியே நான் மட்டும் போதும். என்ன ரெடியா? பாரியா உன் பொண்டாட்டிய, இவளுக்கு தனியா சமைக்க பயமா இருக்கா. சமைச்சிட்டு போற வரைக்கும் எனக்கு கிச்சன்லயே நில்லுன்னு சொல்லுதா. நம்ம வீட்டுல என்ன பயம் சொல்லு. என்னது தனியா சமைக்க பயமா இருக்கா? நீ என்ன காட்டுலயா நிக்க? இது வீடு. வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க, என்னத்துக்கு பயப்படுற? காட்டுல மிருகம் இருந்தா கூட பயம் கிடையாது. உங்களை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்குதாயா என்னையும் தோசை ஊத்திட்டு போற வரைக்கும் இங்கே நிக்க சொல்றா. அப்படியா? இப்போ உனக்கு என்ன தனியா நின்று தோசை ஊத்த பயமா இருக்கு அதானே? அதுக்கு என்ன, சேர கொண்டு வந்து இங்கேயே போட்டு உட்காந்துக்கிறேன். நீ இங்கேயே நின்று தோசை ஊத்து, நான் இப்படியே உட்காந்து சாப்பிட்டு போறேன். பாவம் வயசானவங்க நேரத்துல போய் தூங்குறது இல்லையா? நம்ம சாப்பிடணுன்றதுக்காக அவங்க இவ்வளவு நேரம் இங்க நிக்கணுமா என்ன? அதுவும் சரிதான். ஏமா மீனா, அதான் கதிரை இங்க உட்காந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டானே, பிற என்னத்துக்கு பயப்படுதா? நான் போய் படுக்க. அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து கொடுத்துட்டு நீயும் சாப்பிட்டு நேரமே போய் படு. ஏற்கனவே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் 2 பேரும் சாப்பிடாம நின்னுட்டு இருக்கிய. இதுல வேற தோசை ஊத்த பயந்துகிட்டு நிக்கிறா. நீ சேர் கொண்டாட்டுமா? வேண்டாம்மா, நான் எடுத்துக்கிறேன். நீங்க போய் படுங்க. சரியா? என்னம்மா, ஆரம்பிக்கலாமா? நீங்க உட்காருங்க, நான் ஊத்தி எடுத்துட்டு வரேன். அதுல என்னத்துக்கு? இல்ல புரியல. தோசை என்னத்துக்குன்னு கேக்குறேன். சாப்பிட. உனக்கு வேணா ஊத்தி சாப்பிட்டுக்கோ, நான் சாப்பிடுறதுக்கு வேற ஐட்டம் இருக்கு. வேற ஐட்டமா? நீங்க தானே தோசை வேணும்னு கேட்டிய, அதுக்குதான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப இட்லி சாப்பிடுறீங்களா? வாங்க டைனிங் டேபிள் எடுத்து வைக்க. இல்ல, எனக்கு தோசை தான் வேணும். ஆரம்பிச்சிட்டாரு. மாட்டினேன் நானு. சரி உட்காருங்க, நான் போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். ம். என்ன இவி அமைதியா உட்காந்து சாப்பிடுறவ? சந்தேகமா இருக்கே. அத்தா இன்னொரு தோசை. அத்தா இன்னொரு தோசை. போதும். அப்ப அடுப்பு அணைச்சிடுறேன். இல்ல, இன்னொன்னு வேணும். இன்னொன்னு வேணுமா? என்ன தோசை வேணும்? நார்மல் தோசையா முட்டை தோசையா? எது லேட் ஆகும்? முட்டை தோசை. அப்போ முட்டை தோசையை போட்டுரு. சரி. அதான் போதும். இல்ல முட்டை தோசை கேட்டியே. இல்ல போதும். இந்த கை தானே எனக்கு முட்டை தோசை போட்டு கொடுத்துச்சு. இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா? ஏதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலாம்? சாப்பிட்டீங்களா? நான் போறேன்.
எங்க போற? நான் தூங்க போறேன். ஏய் நில்லு, சாப்பிட்டு போ. நான் சாப்பிட்டுட்டேன், நான் போறேன். நைட்ல பசியோட படுக்க கூடாது. இல்ல, எனக்கு பசி இல்ல. அதான் சொல்லு மீனா. இன்னைக்கு என்ன ஜூஸ் போடட்டும்? ஜூஸா? இன்னைக்கு என்ன ஜூஸ் போடட்டும்? ஆப்பிள் ஜூஸ் போட்டு குடுக்குறியா? நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமாட்டா, உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன கேட்கணும்? நீங்க என்னத்துக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்க? வீட்டுல வெட்டியா தானே இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் 4 கம்பியையும் 4 கட்டையும் தூக்கிட்டு வந்து மேல போட்டு அதை தூக்கி தூக்கி வச்சிட்டு இருக்கேன். ஓஹோ. அடி, என்ன பார்த்தா என்ன கோமாளி மாதிரி தெரியுதா? பின்ன என்னத்துக்கு தூக்குறிய? இங்க பாரு, எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கா? கண்ணால பார்த்தே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியுமா? வேற வேற என்ன பண்ணணும்? அது நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். என்னடி பயம் விட்டு போச்சா? நேத்து நைட்டு நடந்து மறந்துட்டியா என்ன? அது நைட்டு, இது பகல் இல்ல. இப்ப நான் என்னத்துக்கு பயப்படணும்? அது சரி, இந்த வாய் நைட்ல இருக்க மாட்டேங்குது ஏன்? அதுல அப்படிதான். அது நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன்டா. அதுல ஒருத்தர் கீழே படுத்துக்கிட்டு கைய இப்படி ஊனிட்டு, அது என்னது, புஷ்அப்ஸ். அதேதான், புஷ்அப்ஸ் பண்ணுவாரு. ஒருத்தங்க அவைய மேல ஏறி உட்காந்துப்பாவ. அவரு நல்ல ஸ்ட்ராங்கானவரு, நல்ல கைய மடக்கி மடக்கி நீட்டுவாவ. ஓ, ரொம்ப ஸ்ட்ராங்கானவனோ? ஆமாடா, அவைய ரொம்ப ஸ்ட்ராங்கானவக. ரீல்ஸ்ல தான் பார்த்தேன். ஓ, போன் வாங்கி கொஞ்ச நாள்ல ரீல்ஸ் வரைக்கும் பாக்குறிய? போர் அடிக்குதுடா. சரி சரி, நீங்க மேல சொல்லுங்க. அதான்டா, அவியல பார்க்கவும் உங்களை பார்க்கவும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அவிய கையும் இப்படிதான் இருந்துச்சு. அதான் அவிய அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கானவங்களா என்னன்னு செக் பண்ணலாமேன்னு கேட்டேன். ஓ, இதுக்குதான் மேடம் காலங்கத்தாலே மேல வந்தீங்களா? நீ ரீல்ஸ்ல பார்த்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கானவனான்னு தெரியலமா. ஏதோ நீ கேக்குறியன்னு என்ன முயற்சி பண்ணி பாக்குறேன். சரிதா, ஒண்ணு பண்ணுவோம். அவிய மேல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சா, அது பதிலா உங்க மேல ஏதாவது வெயிட் தூக்கி வச்சிடறேன். அது மட்டும் எதுக்கு? நீ வெட்டியா தானே நின்னுட்டு இருக்க, நீயே வந்து உட்காந்துக்கோ. நானா? வேண்டாம், நான் வெயிட்டே தூக்கி வைக்கிறேன். ஐயோ இல்லம்மா, அவிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான்னு டெஸ்ட் பண்ணணும்னா அவிய ஒரு பொண்ணு தானே உட்காந்து இருந்தாவ. நீங்க உட்கார்ந்தாதான் கரெக்டா இருக்கும். இதே ஒரு பொருள் தூக்கி வச்சா எப்படி நானும் அவியலும் ஒன்னாயிட முடியும்? ஆமா, அதுவும் சரிதான். ஆனா நான் உங்க மேல உட்காந்து யார பார்த்தா என்ன ஆகுறது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என்னோட பலத்தை டெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டிய, பொறவை என்ன யோசனை? ஆரம்பிக்கலாம். சரிதான். என்னம்மா, நீங்க ரீல்ஸ்ல பார்த்தவர் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் ஏதோ இருந்தனா? ஹோய், சென்னை எதுவும் சொல்லாம போற? இந்த ஊர்லயே உங்களை விட ஸ்ட்ராங்கானவங்க யாராவது இருக்காவளா என்ன? எனக்கு நீங்க தான் ஹீரோ. அது நின்னு சொல்லிட்டு போனதான் என்ன? ஓடுறா ஒரே ஐடியா. ஊனா ஓடுறதுக்கு ஒரு நாள் ஒண்ணு பிடிக்கிறேன். அத்தான் எவ்வளவு அழகா அக்கா முதுமையில உட்கார வச்சுட்டு புஷ்அப் பண்றாவ. ஹாடி அத்தா என்ன உட்கார வச்சுட்டு பண்ணுவாங்களா? நினைச்சு பார்த்தாலே ஜாலியா இருக்கு. போய் அவைய கிட்ட கேட்போம். கதிரத்தெல்லாம் மீனாக்காவை அழகா உட்கார வச்சு புஷ்அப் பண்றாங்க. என்ன, நான் மீனாக்காவோட ஒரு 4-5 கிலோ கொஞ்சம் கூட இருப்பேன். ஏன் ஆதியத்தான் என்னை உட்கார வச்சு புஷ்அப்ஸ் எடுக்க மாட்டாங்களா என்ன? போய் கேட்டு பார்ப்போம்.